இன்றும் பிறந்த நாளையும் திருமண நாளையும் கண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிறீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இருள் இருப்பதினால் வெளிச்சம் தேவையாயிருக்கிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு இருள் இருந்து கொண்டே இருக்கிறது. பொதுவாக நம்ம மாலை சூரியன் மறையும் பொழுது இருள் வந்து விடுகிறது. அந்த இருளிலே பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள், நிலவு பிரகாசிக்கிறது. பகலில் அவை பிரகாசிப்பதில்லை, ஆனால் இருளில் அவைகள் பிரகாசிக்கிறது. அது இருளை ஓரளவுக்கு நீங்கினது போல ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறது. ஆனால் நம்மை சுற்றி வெளிச்சம் இருப்பதில்லை, இருள் இருந்து கொண்டிருக்கு. வீட்டிற்குள் நுழைந்தோமானால் நாம் சுவிட்ச் போடும்பொழுது லைட் எரிகிறது. நாம் சுவிட்சை போடாமல் இருந்து இருளுக்குள் நுழைந்தோமானால் வீடு இருளாகத்தான் இருக்கும். இருளை யாரும் வெளியேற்ற முடியாது. அதற்கென்று நாம் அமைத்து வைத்திருக்கிற எல்லா காரியங்களின்படி இந்த சுவிட்சை நாம் போடும் பொழுது அறைகளில் வெளிச்சம் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து தான் எப்பொழுதும் அவர் வெளிச்சமாயிருக்கிறார். ஆனால் அவரை பார்க்கும் பொழுது அந்த வெளிச்சம் நமக்கு இருளை நீக்குகிறது. சுவிட்சை போடும் பொழுது எப்படி இருள் நீங்குகிறதோ அதை போல எப்பொழுதெல்லாம் இயேசுவண்டை நாம் வருகிறோமோ, எப்பொழுதெல்லாம் இயேசுவை நம்மை ஆராதிக்கிறோமோ, தொழுது கொள்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நம்முடைய இருளை அவர் நீக்குகிறார். ஆனால் அவர் நம்மோடு இருக்கிறார். நாம் கூப்பிடும் பொழுது கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்ற வேத வாக்கியத்தின்படி நாம் அந்த சுவிட்சை போடும் பொழுது வெளிச்சம் உண்டாகும். எலக்ட்ரிசிட்டி இருக்கிறது, சுவிட்ச் இருக்கிறது, ஆனால் நான் தான் அதை போட வேண்டும். இறைவன் எங்கும் இருக்கிறார். இறைவன் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இறைவன் நமக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அவருடைய இரத்தம் நம்முடைய ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு எல்லாருக்கும் உரியது, எல்லாருக்கும் உரியது. யார் அந்த சுவிட்சை போட்டாலும் லைட் எரியும். யார் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் அவருக்கு மன்னிப்பு கிடைக்கும். யார் மனம் திரும்பினாலும் மாற்றங்கள் வரும். அப்படிப்பட்டவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இங்கு சொல்லுகிறார், என் இருளை வெளிச்சமாக்குவார். என்னுடைய விளக்கை, எனக்கு இருக்கிறது, எண்ணெய் இருக்கிறது, திரி இருக்கிறது, நெருப்பட்டி இருக்கிறது, குச்சிகள் இருக்கின்றன. ஆனாலும் விளக்கை ஏற்ற வேண்டும். எத்தனை சுவிட்சுகள் விட்டிருந்தாலும், எத்தனை வாட்ஸ் பல்ப் போட்டிருந்தாலும் சுவிட்சை போட வேண்டும் அல்லவா? அதை தான் ஆண்டவர் நம்ம இந்த காலை வேளையில் விரும்புகிறார். நீ அதிகாலையில் என்னை தேடு, நான் உன்னை எல்லா இக்கட்டிலிருந்து தப்பு வைப்பேன். உனக்கு நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தையும் தருவேன். உனக்கு செய்ய வேண்டியவர்களை செய்ய, உன் இருளை நீக்கி உன்னை வெளிச்சமாக்குவேன். என் வெளிச்சம் உன்மேல் பிரகாசிக்க செய்வேன். சூரியன் பிரகாசிக்கும் பொழுது மேகம் மூடியிருப்பது போலதான் நம்முடைய பாவங்கள் அல்லது நம்முடைய மீறுதல்கள் அல்லது அவரை தேடாதிருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் அந்த வெளிச்சம் நம்மை இருளை நீக்காமல் மறைத்து கொள்ளுகிறது. அவைகளை நாம் தான் நீக்க வேண்டும். அப்பொழுது சூரியன் எங்கும் போகவில்லை, அது அங்கே தான் இருக்கிறது. அது அதன் வழியில் தான் அது போய்கொண்டிருக்கிறது. பூமியும் அதன் வழியில் தான் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் தான் அந்த வெளிச்சம் நம்மில் வராதபடிக்கு இருளை மாற்றிக்கொள்ளுகிறோம். பூமி இன்னொரு பக்கம் சுழன்ற பொழுது இருள் வந்து விடுகிறது. ஆனால் சூரியன் மாறவில்லை. சூரியனுடைய வெளிச்சம் மங்கி போகவில்லை. சூரியனுடைய வெளிச்சம் அது வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் பூமி எப்படி தன்னுடைய சுழற்சியில் மாறும் பொழுது அந்த வெளிச்சம்
வேறு ஒரு பக்கத்திற்கும் வெளிச்சம் இருக்கிற பகுதி இருளாய் போவது போல நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை நாம் மறந்து விடும் பொழுது, இயேசுவை ஆராதிக்கும் பொழுது, இயேசுவை நாம் தள்ளிவிடும் பொழுது ஒரு இருள் நமக்குள் இருக்கிறது. ஆனால் இயேசு இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை பாராதவர் போல் அல்ல, பார்த்து கொண்டிருக்கிறார். சூரியன் உதிர்ந்து கொண்டே இருக்கிறது, வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது, புதிதாய் என்றும் உதிக்கவில்லை. இந்த பூமி எப்படி சுழன்று அது மாறுகிறதோ, பாதைகள் மாறுகிறதோ, அப்பொழுது இருளும் வெளிச்சமும் மாறி மாறி வருவது போல நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வருகிறது. ஆனால் அதற்கு காரணம் பூமிதான், சூரியன் அல்ல. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேதனையில் வாழ்வதும் சந்தோஷத்தில் வாழ்வதும் நமது கையில் இருக்கிறது. இறைவனை தேடுகிறவர்கள் வெளிச்சத்தை காண்பார்கள், இறைவனை தள்ளிவிடுகிறவர்கள் இருளை காண்கிறார்கள். இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் வெளிச்சத்தை காண்கிறார்கள், அந்த வார்த்தையை தள்ளிவிடுகிறவர்கள் இருளை காண்கிறார்கள். இருளும் வெளிச்சமும் வருவது போல வாழ்க்கையில் துக்கமும் சந்தோஷம் மாறி மாறி வர காரணம் என்ன? நாம் நமது ஆண்டவரை அல்லது நானே வெளிச்சம் என்று சொன்னவரை நாமே மறைத்துக் கொள்ளுகிறோம், நாமே இருளை வரவழைத்துக் கொள்ளுகிறோம். ஆனாலும் என் தேவன் வெளிச்சமாகவே இருக்கிறார். உனக்காக என்றென்றைக்கும் உன்னை வாழ வைக்க, நீ சமாதானத்தோடு இருக்க வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிறார். கலங்காதிருப்பீர்களாக. இன்று உங்கள் வீட்டிலே தேவன் ஒரு வெளிச்சத்தை தருவாராக. ஆமேன், ஆமேன்.